சாதாரண கோழி முட்டையை இப்படி டீ தூளில் முக்கி எடுத்தால் அனைவரும் ஏமாறும் தரமான நாட்டு கோழி முட்டை தயார். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த முட்டை வியாபாரம் பண்ணுறதுலாம் வரலைங்க. எக் டர்னர் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் வீடியோவில். இப்போதைக்கு வந்து இந்த டர்னர் ட்ரே வந்து எப்படி செய்கிறங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இன்குபேட்டரில் யூஸ் பண்ணுறது, முட்டையை வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்குறதுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்ன முட்டையா? பின்ன இது பணம் கொட்டையா? நான் உனக்கு தர்றது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். முதல்ல இதுக்கு நம்ம வாங்கிட்டது பார்த்திங்கன்னா அலுமினியம் எல். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று சைஸ் உள்ளது. இது நான் ஃபுல் லென்த் ஒரு லென்த் வாங்கிட்டேன். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 150 ரூபாய். இது ஃபுல் லென்த்தில் பார்த்திங்கன்னா 12 அடி இருக்கும். அதில் நம்ம வந்து 11.75 இன்ச்சில் வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சைஸுங்க. அடுத்தது 12 இன்ச்சில் வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதில் எழுதியிருப்பேன். அடுத்தது 13.5 2 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18 2 இதில் இன்ச்சஸ் சைஸாக நான் சொல்லியிருக்கிறேன். இது வச்சு நம்ம பாட்டம் ட்ரே ஒன்று, டாப் ட்ரே ஒன்று செய்ய போகிறோம். டாப் ட்ரே வந்து மூவபிள், பாட்டம் ட்ரே வந்து அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். இது எந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோங்கிறத வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். பார்த்திங்கன்னா இந்த 18 ரெண்டுமே ஒரு பக்கம், அது வந்து பாட்டம் போகிறது. அது கூட வந்து 12 ரெண்டு பக்கம் வர்றது, இது வந்து பாட்டம். டாப்பில் பார்த்திங்கன்னா 13 ப்ளஸ் வந்து 11.75. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டோம். கார்னர்லாம் ஹோல்ஸ் போட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இதில் நம்ம எல்லாமே உள்ள வந்து ரெவிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெவிட், சின்ன ரெவிட் யூஸ் பண்ணி போகிறோம். என்கிட்ட இருக்கிற ரெவிட்லாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிகபட்சமே வந்து மொத்தமாக ஒரு 50 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது வந்து கார்னர் பீஸு. கார்னரில் உங்களுக்கு கையெல்லாம் கிளிக்காமல் இருக்க யூஸ் பண்ணுறது, கவர் பண்ணுறது, கார்னர் கவர் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிவிட் வச்சு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இந்த ரிவிட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது ஹேண்ட் ரிவிட்டர் வச்சு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுக்கிறேன். அதை நீங்கள் வீடியோ லிங்க் நாங்கள் கொடுத்துருக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள், தேவைப்படுறவங்க மட்டும். இது யூஸ் பண்ணி நம்ம ரிவிட் அடித்து வந்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ரிவிட் அடிச்சிட்டோம். இது வந்து பாட்டம் ட்ரே தான். 4 பக்கமும் வந்து ப்ளஸ் கார்னர் சைடும் வச்சு ஃபுல்லாக ரிவிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து அதில் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ரிவிட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு கார்னர்லாம் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போ தான் கையெல்லாம் கிளிக்காமல் இருக்கும். எல்லா கார்னரும் பாருங்கள், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி வச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட் ஆகி வைக்கணும். அப்போ தான் ரிவிட்டிங் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. இது வந்து டாப் சைட் ட்ரே. அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா கார்னரில் வைக்கல, எட்ஜில் வைக்கல, ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 இந்த மாதிரி கிராஸாக வச்சு ரிவிட் வச்சு அடிச்சிருக்கேன். அதுவும் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இது வந்து மூவபிள் டைப்பு, மேல் பக்கம் வச்சு நகரக்கூடியது. பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடு வச்சுட்டோம்னா அந்த இடத்துல காடியில் பார்த்துக்கிறது அப்படியே முன்ன பின்ன நகர்ந்துட்டு வரும். எக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஏன் 11.75 வச்சிருந்தோம்னா அப்போ தான் வந்து அந்த 12 இன்ச்சுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி தான் மூவபுளாக இருக்கும். அது இப்படி தான் எக் ரொட்டேட் பண்ணணும். அதில் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வீலுடைய விலை வந்து 15 ரூபா. 4 வீல் வாங்கியிருக்கோம் 60 ரூபாய்க்கு. இந்த வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அலுமினியம் ஃபீடிங்கில் விற்கிற கடையில் கிடைக்கும். இந்த விண்டோஸில் விற்பாங்க, அந்த கடையில் கிடைக்கும். அது வாங்கி அது ஒவ்வொரு வீலுக்கும் 2 ஸ்க்ரூ பண்ணணும்.
பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். அதுக்கும் நம்ம ரிவிட்டே தான் யூஸ் பண்ண போகிறோம். இருக்கிற வரைக்கும் ரிவிட்டே யூஸ் பண்ணலாம், மீதி அது பத்தலைன்னா வேணால் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெயில் இப்போ மாட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் 4 பக்கம் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மூவ் பண்ணுற ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நகராது. அதில் வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்க வேண்டியதான். அந்த வெயிலோட மூமெண்ட்டை காட்டிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு அந்த ட்ரேக்குள்ளேயே தான் அது உட்காந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம மோட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத காட்டிடுறேன் நான். அடுத்தது இந்த எட்ஜிலிருந்து நம்ம 4 இன்ச் கேப் இருக்கணும். பாருங்கள், இந்த மோட்டர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 220 வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடியது, ஏசி, 5 RPM. இது ஆன்லைனில் கிடைக்கிது 120 ரூபா, 130 ரூபா இதோட விலை. 5 RPM தான் அது ரொட்டேட் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு. இந்த மோட்டரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கியர் மோட்ரு, உள்ள கியர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து நம்ம கையில் சுற்றும்போது இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டை உள்ள மோட்டரோட ரொட்டேஷன் அதிகமாகும். அதில் ஏதாவது பவர் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு டைனமோவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக நம்ம இந்த செக்அப் பண்ணி காட்டுறோம். மல்டிமீட்டரில் ஏசியில் வச்சுட்டேன் நான், 750 வோல்ட்டில். இதோட மோட்டரோட 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அதில் கேபிளில். வாங்க வச்சு ரொட்டேட் பண்ணி காட்டிடல. கையில் சரியாக ரொட்டேட் ஆக முடியுது. அப்போ கொஞ்சம் வோல்டேஜ் வருது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இது கையில் ஒரு மொபைலில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால ரொட்டேட் ஆக வர மாட்டேங்குது. நான் மொபைல் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மொபைலை கையில் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து லேசாக ரொட்டேட் பண்ணாலே இந்த வோல்டேஜ் கட்டுறது. ஒருவேளை நம்ம ஒரு ஹேண்டிலோ அதை ஒன்று போட்டு நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டினியூஸாக உங்களுக்கு வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுங்கிறது நான் இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணதில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பழைய ஃபீடர் ட்ரே தான் வச்சுருக்கிறேன். அந்த ட்ரேயில் ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அதிலேருந்து எல் ஷேப் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு அந்த எல் மாதிரி தான் வேணும். அப்போ தான் கரெக்டாக அந்த மோட்டரை ஃபிக்ஸ் ஆகி வர முடியும். அதனால் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போது ப்ளஸ் வந்து எல்லும் கட் பண்ணிவிட்டேன். இதில் 2 பக்கம் 2 ஹோல்ஸ் போட்டு அந்த ட்ரேயில் மாட்டிடலாம். பாட்டம் ட்ரேயில் பாருங்கள், இந்த மாதிரி அந்த எல்லில் தான் வந்து மோட்டரை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். மேலே 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க மோட்டரில். ப்ளஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹோல்ஸ் போட்டு நம்ம கேப் வச்சு கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதில் மோட்டர் வேறு கைது விழுந்துருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம டாப் ட்ரேயில் வந்து மூவபிள் ட்ரே. அதில் வந்து என்னென்னா நம்ம இடையில பீசஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட எதுவும் இல்லை தனியாக செப்பரேட்டாக. அதுக்கு பதிலாக நம்ம பழைய கட்டைப்பையில் இருந்த அந்த கட்டைகளை யூஸ் பண்ணிட்டேன். அது டேமேஜான கட்டையிலலாம் சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு அந்த 2 எட்லேயும் வந்து க்ளூ போட்டேன். அப்போ ஸ்க்ரூ பண்ணும்போது வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். அது மாதிரி க்ளூ போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். க்ளூகன் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறோம், அதை வச்சு தான் பாருங்கள். 2 பக்கம் இந்த மாதிரி க்ளூகன் போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஷிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் எடுத்துட்டு நான் 5 பீஸுமே அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இந்த க்ளூன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 பீஸும் மாட்டிட்டு வந்துட்டேன். அதில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கிறேன், 2 சைடும் ஹோல்ஸ் போட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் வந்து விலை, காஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இதுக்கு டோட்டலாக எத்தனை காஸ்ட் ஆச்சுங்கிறது நான் கடைசியில் சொல்கிறேன். பாருங்கள், ஸ்க்ரூ போட்டு இது மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஒவ்வொரு கேப்பும் பார்த்திங்கன்னா 45 mm இருக்கும். அப்போ வந்து எக்கு வச்சு ரொட்டேட் ஆகிற சரியாக இருக்கும். இந்த எண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து இழுத்துட்டு வரக்கு அந்த மோட்டர் சைடில் வரும். இது வந்து ஆப்போசிட் சைடில் வரும். அடுத்து வந்து நம்ம பாட்டம் ட்ரே ரெடி பண்ணிடலாம்.
பாட்டம் ட்ரேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது சின்ன சைஸ் மெஷ் தான், இந்த ஜல்லடை மாதிரி இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபா. நம்ம ட்ரேக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா 30 ரூபா கணக்கு வரும். அது நான் 1.5க்கு ஒன்று தான் வச்சுருக்கோம். அதில் அந்த ட்ரேக்கு வந்து 30 ரூபா கணக்கில் வரும். இதையும் நம்ம கட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பாட்டம் ட்ரேயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக டைட்டாக மாட்டிங்க. எனக்கு ரிவிட் இருந்த வரைக்கும் ரிவிட் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே ரிவிட் முடிஞ்சோன்னே இப்போது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். பாருங்கள், பாட்டம் இந்த மாதிரி தான் வரும். சைடில் 2 பக்கம் பீஸ் கொடுத்துருக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்ட்ராங்காகவும் பிடிக்கும். இன்னொன்று கேட்டிங்கன்னா கீழேருந்து உங்களுக்கு கேப் கிடைக்கும். அது வந்து ஹாட் ஏர் வந்து உங்களுக்கு கீழே வெளியும் வரும். அதுக்காக தான். இந்த சைடு பீஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு மேலேயும் தூக்கி இருக்கும். அதனால் நீங்கள் கீழே மணல் போட்டாலும் எது போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் 1 இன்ச்சு தூக்குன மாதிரி இருக்கும். பூச்சி புழுகள் எதுவும் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் வந்து நம்ம அந்த கட்டையை ஒன்று வச்சுருக்குறோம். இந்த கட்டை வந்து பழைய ஒயரிங் பாக்ஸ்லேருந்து கட்டை தான். அந்த கட்டையை வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்கோம். அந்த கட்டையோட ஆப்போசிட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கிறோம். அந்த ஸ்க்ரூ மாட்டின இடத்துல வந்து கூட பேரலாக இன்னொரு ஸ்க்ரூ வெளியிலேருந்து வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு வந்து க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காகவும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் மூவ் பண்ணுறதுக்காக சரியாக இருக்கும். அது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டிகிட்டே வந்துடும், அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ இது வந்து நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். மோட்டரை ஃபுல் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன் செக்கப் பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்க்ரூவுக்கு ஒரு ஸ்க்ரூ மட்டும் தான் உள்ளே வரும். இன்னொரு ஸ்க்ரூ வந்து ஏற்கனவே வெளியே வச்சு டைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபுல்லாக செட் பண்ணிட்டு வந்தாச்சு. டோட்டல் எல்லா செட்டப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம். மோட்டர் ஃபிட் ஆகிடுச்சு. அந்த 2 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்க்ரூ அந்த பக்கம், ஒரு ஸ்க்ரூ இந்த பக்கம் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ட்ரேவை இழுத்துட்டு போய் மறுபடியும் தள்ளிட்டு வரும். இப்போ பவர் கொடுத்தாச்சு, கேபிள் கொடுத்தோம். இப்போது சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொட்டேட் ஆகுது. ட்ரேவை நல்லா தள்ளிட்டு வருது. நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிடுச்சு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நிறைய பக்கம் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜ் ஏன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதிகமாக விலை வாங்குறாங்கன்னு. இதில் எந்த நிறை குறைகள் எது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்குபேட்டர் தான் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இந்த ட்ரே சரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம செஞ்சு காட்டிடுறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்குபேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தா நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கான டைமர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் ஆன்லைனில். அது வந்தோடனே கட்டாயமாக வந்து அதை எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை எப்படி செட்டிங் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு மறக்காமல் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதனுடைய டோட்டல் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 500லேருந்து 550க்குள்ளே வரும். 500லேருந்து 550 ரூபாக்குள்ளே தான் வரும். இது ஏன் அதிகமாக காஸ்ட் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் லோடு ஜாஸ்தி. இதில் பொடி வேலைகளை ஜாஸ்தி, வேலை அதிகம். அதாவது மேன் பவர், லேபர் சார்ஜ் அதிகமாகும். அதுக்காக தான் அந்த லேபர் சார்ஜ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வழியே. மெட்டீரியல் காஸ்ட் பொறுத்தளவு கம்மி தான், லேபர் சார்ஜ் இதில் ஜாஸ்தி. அதுக்காக தான் அதிக காஸ்ட் வாங்குறாங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.